Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கூகுள் டிரைவ் ஃபோல்டர் இல்ல ஃபைல்ஸை எப்படி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஈஸியா ஷேர் பண்றதுன்றதை தான் பார்க்க போறோம். நீங்க கூகுள் குரோம் ஓபன் பண்ணதும் உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆப்ஸ்குள்ள போனீங்கன்னா கூகுள் டிரைவ் ஓபன் பண்ணதும் இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதுல தான் நம்மளோட எல்லா ஃபைல்ஸுமே இதுல இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு ஃபைல் இல்ல ஃபோல்டரை ஈஸியா செலக்ட் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2 விதமா ஷேர் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்ன்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஷேர்ன்ற அந்த பட்டனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் டைரக்ட் லிங்கை நம்ம எப்படி சென்ட் பண்றதுன்றதையும் பார்க்கலாம். முதல்ல ஷேர்ன்றதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட மெயில் ஐடியை டைரக்டா பிக் பண்ணி பர்டிகுலரா இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த ஃபைல் ஷோ ஆகுற மாதிரி நம்ம ஒரு மெசேஜையும் சென்ட் பண்ண முடியும். ஸோ பொதுவாக நம்மளோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைல்ஸ் எதுவுமே மிஸ்யூஸ் ஆகாமல் டைரெக்டாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்கணுன்னா இந்த மாதிரி மெயில் ஐடிஸை ஆட் பண்ணி நம்மளோட மெசேஜஸையும் இதில் மென்ஷன் பண்ணி சென்டுன்ற அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணி அனுப்பிடுவோம். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எடிட்டும் பண்ணிக்க முடியும், கமெண்ட்டும் பண்ணிக்க முடியும், வியூவும் பண்ணிக்க முடியும். ஸோ வியூவர்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்களால வெறும் பார்க்க மட்டும்தான் முடியும். ஸோ இந்த ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா ஷேர் வித் மீ இருக்க அந்த ஆப்ஷன்ல எல்லாரோட கூகுள் டிரைவ்லையும் பார்த்துக்க முடியும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கெட் லிங்க். இதுதான் டைரக்டா நம்ம லிங்கை வச்சு சென்ட் பண்றது. ஸோ இதுல ஓப்பன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கும். அதுல எனிஒன் வித் திஸ் லிங்க்ன்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் காப்பி லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்கை நீங்க யாருக்கு சென்ட் பண்ணாலுமே அவங்க இந்த ஃபைல்ஸை ஈஸியா பார்த்துக்க முடியும். இதுக்கு எந்த பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. இப்போ நான் இந்த ஒரு லிங்கை என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க டைரெக்டாக ஓப்பன் பண்ணி இந்த ஃபைல்ஸை பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் இப்போது கூகுள் குரோம்லேயே நான் இன்காக்னிட்டோ மூடை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இதில் அந்த லிங்கை நான் டைரெக்டாகவே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆல்னு கொடுத்த உடனே இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டெக்ஸ்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னாலோ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் உடனே வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன்.